ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் மீல் மேக்கர் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணியை நல்லா சூடு பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீல் மேக்கர் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அந்த சுடுதண்ணிலே ஊற வச்சுருங்க. இப்போ அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 7 8 சில்லு தேங்காய், அது கூட மிளகு, அது கூடவே சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த மீல் மேக்கரை தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மேல் மேக்கர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வேணுங்கிற அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நமக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா, தொட்டுக்கிறதுக்கு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணியை ஃபுல்லாக வற்ற வச்சுட்டு நம்ம ட்ரையாக எடுத்துக்கலாம். இல்லை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தளன்னு கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த மீல் மேக்கர் வறுவல் கண்டிப்பாக நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.